அண்மை செய்தியாக கடலூர் மாவட்டத்தில் பெருமாள் ஏரி உள்ளிட்ட பல்வேறு ஏரிகள் உபரி நீர் அதிக அளவில் திறந்து விட்டதால் 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கு ராணுவம் விரைந்திருக்கிறது. இந்த செய்தியை தொடர்ந்து அடுத்த செய்தியாக கடலூர் மாவட்டம் பெருமாள் ஏரி உள்ளிட்ட பல்வேறு ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் 25 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ராணுவம் விரைந்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சஞ்சீவி அளிக்கும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது கேட்கலாம். சஞ்சீவி, சொல்லுங்க, கடலூர் மாவட்டத்தில் கனமழை நீடிக்கிறதா? இதனால பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்புகள் குறித்து சொல்லுங்க. ஷர்மிளா, கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே வங்கக்கடலில் பல குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் மற்றும் மையங்கள் வந்து கொண்டே செல்கின்றனர். இந்நிலையில் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு முன்பு வந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலின் காரணமாக கடலூரில் ஏற்கனவே வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நிலை அழிந்தே விட்டது என்று கூறலாம். இந்நிலையில் மீண்டும் தற்பொழுது தொடர்ந்து மழை பெய்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் வட மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பார்த்தோம் என்றால் பலதரப்பட்ட ஏரிகளில் மற்றும் ஆறுகளிலிருந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி தற்போது சென்னையின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. இதையடுத்து கடலூரில் தற்போது தொடர் மழை பெய்து வரும் காரணத்தால் அங்கே இருக்கக்கூடிய ஏரிகள் நிரம்பி வருகிறது. இதனால் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பெருமாள் ஏரி எனக்கூடிய ஏரி கடலூரில் உள்ளே ஒரு பெரிய ஏரியாக உள்ளது. இந்நிலையில் சாதாரண நிலத்திலிருந்து விவசாயிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய அந்த ஏரி இது போல மழை காலத்தில் அதாவது வெள்ளம் ஏற்படக்கூடிய ஏரியாக மாறிவிடுகிறது. இந்நிலையில் அந்த பெருமாள் ஏரியின் நிலவரத்தை பொறுத்தவரை தற்போது பார்த்தோம் என்றால் முழு கொள்ளளவிட்டுள்ளது. இதனால் ஒரு நொடிக்கு வினாடிக்கு கிட்டத்தட்ட 20,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு கனஅடியை பொறுத்தவரை 28 லிட்டர் என்று கூறலாம். அதனால் ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 5,60,60,000 லிட்டர் தண்ணீர் திறக்கப்படுவது. இதனால் நம் வேகத்தை யூகிக்க முடிகிறது. இந்த பெருமாள் ஏரி திறக்கவில்லை என்றால் அந்த பெருமாள் ஏரியை சுற்றியுள்ள கிராமத்தில் வெள்ள ஆபத்து ஏற்படும். அதனால் இந்த ஏரியை திறந்து விடுகிறார்கள். இந்த ஏரியை திறந்துவிடும் காரணத்தால் கடலுக்கு செல்லும் வழியில் பல கிராமங்களை இந்த வெள்ள நீர் வாய்க்காலாக பயன்படுத்துகிறது. அதனால் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமம், அதாவது சிறுபாலியூர் வட்டத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய கம்பிளிமேடு, ஆலப்பாக்கம், ஆணையப்பேட்டை உள்ளிட்ட கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை முற்றிலுமாக இந்த ஏரியானது சிதைத்துவிடும். கிட்டத்தட்ட சென்ற முறை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பாக வந்த அந்த வெள்ளத்தின் காரணமாக 1,00,000க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் நாசமாய் போனது. இந்நிலையில் மீண்டும் தற்போது இந்த பெருமாள் ஏரியானது திறக்கப்பட்டுள்ளது. பெருமாள் ஏரிக்கும் நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய வீராணம் ஏரியிலிருந்து கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட கனஅடி நீர் தொடர்ந்து வருவதால், அதாவது மழையும் பெய்து கொண்டே இருக்கிறது. அதனால் ஏரியின் கொள்ளளவு நிரம்பிக் கொண்டே செல்கிறது. அதனால் அந்த பெருமாள் ஏரி தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கிட்டத்தட்ட இப்போது 50 கிராமத்திற்கு மேல், குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேற்று இரவு நிலத்தை பொறுத்தவரை 294 கிராமத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை உள்ளது. அதனால் இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதி, அதே போல பன்ருட்டி தொகுதியை பொறுத்தவரை பெரிய காட்டுப்பாளையம், அதே போல விசூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்ற முறை காட்டாறு வெள்ளம் ஏற்பட்டு அந்த ஊர் முழுதுமாக வெள்ளம் மற்றும் இல்லாமல் மணலால் சூழப்பட்டது. அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த கிராமங்களுக்கு இப்பொழுது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஷர்மிளா. சஞ்சீவி, கடலூர் மாவட்டத்தில் எந்தெந்த ஏரிகளில் உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கு? இதனால் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? எந்தெந்த பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? ஷர்மிளா, கடலூரை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஒரு வடிநிலம் என்றே கூற வேண்டும். என்றால் சுற்றி பல ஏரிகள் உள்ளது, அதே போல பல சிற்றாறுகளும் ஓடுகிறது. அதனால் அந்த கடலூர் வழியாக தான், அதாவது கடிலமாறு, பெருணையாறு, அதே போல இந்த ஆறு வழியாக தான் இந்த கடலுக்கு அந்த வெள்ள நீரானது கடலுக்கு சென்று சேர வேண்டும். இந்நிலையில் அதை சுற்றி பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள் உள்ளது. குறிப்பாக இப்பொழுது நிலைமை பொறுத்தவரை கடலூர் டவுனுக்கு பிரச்சனை இல்லை, அதாவது கடலூர் மாநகருக்கு பிரச்சனை இல்லை. அதை சுற்றியுள்ள பல கிராமங்கள், கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட விவசாய கிராமங்கள் உள்ளது. அந்த கிராமங்களுக்கு தான் தற்பொழுது ஆபத்து என்றே கூறலாம். ஏனென்றால் கடலூர் மாநகரை பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. குறிப்பாக கடலூரிலிருந்து சிதம்பரத்துக்கு செல்லும் வழியில் ஆலப்பாக்கம், அதே போல கம்பிளிமேடு, ரயிலடி உள்ளிட்ட கிராமங்கள் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அதை சுற்றி உள்ளது. அந்த வழியாக தான் அந்த பெருமாள் ஏரியில் திறக்கப்பட்ட தண்ணீர் அந்த கெடிலம் ஆற்றுக்கு சென்று சேர வேண்டும். அதனால் தற்போது இந்த கிராமங்களை அந்த கிராமங்கள் மற்றும் அந்த வயலை வடிகளாக தான் இந்த தண்ணீர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் அந்த ஆலப்பாக்கம், குறிப்பாக அந்த குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்டுள்ள சிறுபாலியூர், ஆலப்பாக்கம், ஆணையம்பேட்டை, அதே போல ரயிலடி உள்ளிட்ட பல கிராமங்களுக்கு தற்போது வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சரியாக 294 இடங்களில் வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஷர்மிளா. சஞ்சீவி, கடலூர் மாவட்டத்தில் மீட்பு நடவடிக்கைகளுக்காக ராணுவம் அனுப்பப்பட்டிருக்கு, அது பத்தி சொல்லுங்க. ஷர்மிளா, கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே சென்னையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்ட காரணத்தால் ராணுவம் அதாவது முப்படைகளும் சென்னைக்கு விரைந்துள்ளது. இந்நிலையில் தற்போது சென்னையை பொறுத்தவரை நிலைமை சற்று சீராகி வருகிறது என்று கூறலாம். என்றால் மீட்பு பணியை பொறுத்தவரை முடிந்துவிட்டது. தற்போது நிவாரணப் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது.
இந்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய 2 மீட்பு குழுக்கள் ராணுவ குழுக்கள் வந்து தற்போது கடலூரை நோக்கி விரைந்துள்ளது. ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல அந்த இடத்தில் தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து ஏற்கனவே சாலைகள் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உள்ளே இருக்கக்கூடிய மக்களின் நிலைமை தற்போது என்னவென்று தெரியவில்லை. அதன் காரணமாக தற்போது 2 குழுக்கள், ஒரு குழுவில் 35 பேர் என்ற வீதமாக மொத்தம் 2 குழுக்கள் வந்து இன்று காலை 6 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு சாலை வழியாக, அதாவது லாரி மூலமாக அங்கு சென்றதாக தகவல் கிடைத்துள்ளது. அவர்களுடன் வந்து படகு, அதாவது மீட்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை வந்து கொண்டு செல்லதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்ற முறையே வந்து கடலூரில் வெள்ளம் ஏற்பட்ட போது எந்த விதமான அதாவது யாரும் மீட்க வரவில்லை என்று மக்கள் சார்பாக கூறப்பட்டது. தற்போது சென்னையில் வந்து ராணுவம் இருந்த காரணத்தால் தற்போது ராணுவம் அங்கு விரைந்துள்ளது. ஷர்மிளா. சஞ்சீவி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.